with a consonant or single or double consonant producing the same sound is called as a word of alliterated அப்படின்னு சொல்லி alliteration அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நிறைய டெக்னிக்கல் இருக்கு. ரெண்டு ஆனா bear in mind of same spelling கிடையாது. ஒரே வார்த்தை இருக்கு. இட்டு நம்மளாம் கிடையாது. இது வேற words of alliteration. Drive, door இரண்டு விதமான வெவ்வேறான வார்த்தை ஒரே எழுத்துல ஆரம்பிச்சு ஒரே சத்தம் ஒரே எழுத்து கான்சனன்ட் ஏஐ உள்ளவர் இல்லாம இருக்கக்கூடிய எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை கான்சனன்ட் வேர்ட்ஸ் ஆஃப் alliteration வேறு. அது alliterated these words are alliterated அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन போடுறா. so compulsory this question is done in the literary appreciation. அதுக்கப்புறம் what is the poetic figure of speech அந்த ஒரு மூணு மார்க் நல்லா வாங்கிட்டு காயில வாங்கிட்டு ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஏபிசி இது பண்ணும்போது என்னன்னா லாஸ்ட் லெட்டர் ஸ்கீம் பத்தியா லாஸ்ட் லெட்டர் ஒன்னா கொடுக்குது. ஸோ ஏறதுக்கு அப்புறம் ஏ கொடுக்கக்கூடாது பி கொடுக்கணும். ஒரே மாதிரி இருந்தா ஒரே எழுத்து கொடுக்கணும். வெவ்வேறா இருந்தா அடுத்த ஆர்டர் கொடுக்கணும். ஸோ நீ ஃபாலோ பண்ணி வரல மேக்ஸிமம் ஏபிசி 4 வரைக்கும் மேல கிடையாது. இப்ப இருக்கிற क्वेश्चन பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஏன்னா பேப்பர் வந்து டூ சைஸ் வந்து என்ன பண்ணுவா பப்ளிக் கிளியரா ஒழுங்கா பேசி கொடுக்கும். ஜனரல் 4 வரையில 4 வரை அடுத்த வரையா கொடுப்பாங்க. பொறுமையா பார்த்து நிதானமா மார்க் வாங்க முடியும். ரைமிங் ஸ்கீமை போட்டுட்டு அதே ரைமிங் வேர்ட்ஸ் சொன்னா அந்த கடைசி வார்த்தை எழுத்து எழுது. இது படிக்கிறது சொன்னா ரைமிங் ஸ்கீமுக்கு 1 மார்க், ரைமிங் வேர்ட்ஸுக்கு 1 மார்க், 2 மார்க். வேர்ட்ஸ் ஆஃப் alliteration சொன்ன ஒரு வரி கொடுத்து வார்த்தைகள் போட்டு உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா 3 மதிப்பெண் ஆச்சு. பாக்கி 2 மார்க் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படி இருக்கு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொன்னா கொடுக்கப்பட்ட 7 போயத்துல எதனா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் போயத்துல இஃப் பார்த்தியா அந்த மாதிரி 2 வரி கொடுக்கப்பட்டது சொன்னா இந்த வேர்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் இன் succeeding lines அந்த ஃபர்ஸ்ட் in the same position ஃபர்ஸ்ட் வேர்ட் வர ஃபர்ஸ்ட் வேர்ட் ரிப்பீட் ஆகும். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேரு அனபோவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா 3 சொல்லுது. அனபோவர் எப்படி பண்ணுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் அந்த 3வது போயம் பத்தியா மெமரைட்டர்ல ஃபர்ஸ்ட் போயம் தி பியூட்டிஃபுல் சைடுல ஃபர்ஸ்ட் போயம் மெமரைட் 2வது போயம் பியானோ 3வது போயம் மேனுவஸ் போயம் பண்ணும்போது இப்போ முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கப்பட்ட அனபோவர் இது